ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறது எதுலேருந்து அப்படின்னா மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன்லேருந்து சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு என்சிஆர்டி ப்ராப்ளம், ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். அந்த இதுலேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கவும் முடியும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அண்டு நம்ம அப்கமிங் இதில் வந்து மார்ச் 1 அண்ட் February 27 வந்து நம்ம வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12 வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட நம்பருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார் இஸ் பின் மூவிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கார் இஸ் மூவிங் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ப்ராப்ளம் ஆஸ் சே ஓபி இன் ஃபிகர் 3.1. இந்த ஃபிகர் 3.1ன்றது என்ன அப்படின்னா கொஷனில் கொடுத்த ஃபிகர். ஓகே, ஸோ இந்த ஃபிகரை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இந்த இடம் வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே இது ப்ளஸ் எக்ஸ் ஆக்சஸ். அப்போது இந்த இடத்துல வந்து ஓன்னு சொல்லி 0ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் நம்மளுக்கு என்னென்னா ஆரிஜின். ஓகேவா? இப்போ இதில் 4 பொசிஷன்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஓ, இன்னொன்று பி, இன்னொன்று கியூ அண்ட் இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஆர். இப்போ இந்த பாடி, இந்த கார் இஸ் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் பொசிஷனு ஃப்ரம் த ஆரிஜின். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இட் மூவ்ஸ் அலாங் ஓ டு பி. ஸோ ஓலேருந்து பிக்கு வரத்துக்கு இட் டேக்ஸ் அ டைம் ஆஃப் 18 செகண்ட்ஸ் அண்ட் பி டு கியூ வரத்துக்கு இட் டேக்ஸ் அ டைம் ஆஃப் 6 செகண்ட்ஸ். வாட் ஆர் த ஆவரேஜ் வெலாசிட்டிஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் இன் கோயிங் ஃப்ரம் ஏ இன் கோயிங் ஃபஸ்ட்டு ஏ கொஷின் என்னென்னா ஓ டு பி அண்ட் அட் த சேம் டைம் ரெண்டாவது கொஷின் என்னென்னா ஓ டு பி அண்ட் பேக் டு கியூ. அதில் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கொஷினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டைம் ஓ டு பி 18 செகண்ட்ஸ், பி டு கியூ 6 செகண்ட்ஸு அண்டு ஓலேருந்து பிக்கு போக போகுது ஃபஸ்ட்டு ஏ கேஸில், ஓலேருந்து பி அப்புறம் பி டு கியூன்ற செகண்ட் கேஸ் பி. ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு. இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபார்முலா ஃபைனல் பொசிஷன் அண்ட் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பொசிஷன் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் வேர் ஆரிஜின். ஸோ ஆரிஜின்றது இந்த ஓவில் இருந்தால் நம்ம பொசிஷனை நம்ம சொல்லணும். இஸ் தட் கிளியர்? எஸ், ஃப்ரம் ஆரிஜின்லேருந்து நம்ம பொசிஷனை சொல்லணும். இப்போ நம்மளுக்கு we are having this and இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்கானது. டெல் எக்ஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அதே டிஸ்டன்ஸுன்றது டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல், அதாவது ஒரிஜினல் பாத் லென்த்ன்றது டிஸ்டன்ஸு. அதை நான் இங்கே எழுதலை, பட் நோட் உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஓ டு பி. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீடோட டெஃபினேஷன் என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் ஃபார் ஓ டு பி. அதுக்கு நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க முக்கியமாக தேவைப்பட வேண்டியது டோட்டல் டிஸ்டன்ஸு. அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டின்றது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கனு. அந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் தான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது ஒரிஜினல் பாத் லென்த். இப்போ நம்மளுக்கு பாடி வந்து ஃபஸ்ட்டு ஓலேருந்து பிக்கு போகுது. அப்போ திஸ் இஸ் த ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டெஃபினேஷன் இல்லையா. ஸோ ஃபைனல் பொசிஷன்றது என்னது, பி. ஏன்னா ஓலேருந்து பிக்கு போகுது. ஸோ பி இட் ஷுட் பி மெஷர்ட் ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ ஆரிஜின்லேருந்து மெஷர் பண்ணிங்கன்னா 360. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவோம், ஆரிஜின்லேருந்து மெஷர் பண்ண நம்ம விட்டுருவோம், தவறிடுவோம். ஸோ அதனால் கரெக்டாக நம்ம ஆரிஜின்லேருந்து பீக்கு ப்ளஸ் 360 அண்ட் இனிஷியலாக இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து ஆரிஜின்லேயே இருக்குது, ஜீரோலேயே. அப்போ 360 மைனஸ் 0 இட்ஸ் கோயிங் டு பி 360 மீட்டர். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 360. டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு என்னென்னா டோட்டல் பாத்லேருந்து கவர்ட், அதாவது ஒரிஜினல் பாத்லேருந்து. ஸோ ஓலேருந்து பீக்கு போகும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறனால டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இங்கே நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இதுவும் 360, இதுவும் 360, ரெண்டு பேருமே 360 மீட்டர்ஸ் தான். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுன்றது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 360/18 டைம் டேக்கன் வில் கெட் 20. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் 360/18 வில் கெட் 20. இப்போ ரெண்டாவது கேஸில் வந்து ஓலேருந்து பி டு கியூ. இப்போ ஃபைனல் பொசிஷன்றது கியூ, இனிஷியல் பொசிஷன்றது ஓ. கரெக்டு தானே? என்ன தான் ஓ டு பி போனாலும் ஃபைனல் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும், கியூ. அதுக்கப்புறம் இனிஷியல் வந்து ஓ. ஸோ ஃபைனல் பொசிஷன் எக்ஸ் கியூ மைனஸ் எக்ஸ்ஓ. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கியூவோட பொசிஷன் வந்து ஆரிஜின்லேருந்து மெஷர் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 240. ஆரிஜினில் ஆரம்பிக்கணும், எங்கே போய் முடிக்கணும் நம்ம, கியூவில். தட் இஸ் கோயிங் டு பி 240. ஓகே, ஸோ 240 இஸ் த ஃபைனல் பொசிஷன். இனிஷியல் பொசிஷன் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஓ.
Is it clear? That is 0 தான் நமக்கு இனிஷியல் பொசிஷன். ஸோ இதுக்கு என்ன வரப்போகுது, 240 minus 0, இட்ஸ் கோயிங் டு பி 240 மீட்டர்ஸ். ஆனால் டிஸ்டன்ஸுன்றது என்னென்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்டன்ஸுன்றது இங்கே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தட் இஸ் ஒரிஜினல் பாத்துலேருந்து கவர். ஒரிஜினல் பாத்துலேருந்துனா நம்ம ஒரு ஸ்கேலையோ ஒரு மீட்டர் டேப்பை வச்சு மெஷர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்னா கார் வந்து ஓலேருந்து ஃபஸ்ட்டு பீக்கு போகுது. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 360 மீட்டரா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இட்ஸ் கம்மிங் பேக் டு வாட், பேக் வந்து க்யூக்கு வருது. இப்போ 360 minus 240 தான் என்னது நம்மளோட இந்த லென்த்து. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 360 minus 240 இஸ் கோயிங் டு பி 120 இல்லையா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இது 120. ஸோ மேலே வந்து போகும்போது O to P வர்றது 360, இது வந்து 120. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வரப்போகுதுன்னா 480 மீட்டர்ஸ். இஸ் தட் கிளியர்? ஸோ டோட்டல் டைம் டேக்கன் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 + 6. ஏன்னா O to P இஸ் கோயிங் டு பி 18 அண்ட் P to Q இஸ் கோயிங் டு பி 6. ஸோ ஃபைனலாக 24 வருது டினாமினேட்டரில். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 240, டிஸ்டன்ஸ் வந்து 480 டிவைட் பை 25 டிவைட் பை 24 யூ கெட் 20. ஓகே, இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு படிச்சிருக்கோம். இங்கே நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவாலிட்டி சைன் எப்போ வரும் அப்படின்னா இந்த ஈக்குவல் சைன் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவலாக இருக்கிறப்ப வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியும், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ ஈக்குவலாக வருதோ ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டி இங்கே ஈக்குவலாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவலாக இல்லாதனால ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவாக இருக்குது, ஆவரேஜ் ஸ்பீட் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் இந்த ரிலேஷன் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் கிரேட்டர் தென் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டிப்பாக என்னவாக இருக்குது, கிரேட்டர் தென். இங்கே பாருங்கள், இது கிரேட்டர், இது வந்து லெஸ்ஸர் தென் ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ எவ்ரிவன் கிளியர் வித் திஸ்? எஸ், யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் நினைக்கிறேன். இப்போ நான் நாளைக்கு உங்களை நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் நாகராஜன்.